ஜகாத்னா என்ன? ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதுதான் ஜகாத். ஏழைகளுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு பேரு ஜகாத்து கிடையாது. நம்ம ஜகாத்துடைய பணத்தை எப்படி கொடுக்கறோம்னா, 100 கையில எடுக்கிறோம், 100 பேருக்கு கொடுக்கிறோம் பெருமைக்கு. 100 சேலை எடுக்கிறோம், 100 பேருக்கு கொடுக்கிறோம் பெருமைக்கு. 500 ரூபாய கவர்ல வச்சு ஒரு 100 பேருக்கு கொடுக்கிறோம் பெருமைக்கு. இதனால ஏழைகளுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்படும்? ஒன்னும் ஏற்படாது. அன்னைக்கு தேவை உங்களுக்கு நிறைவேறும். 500 ரூபாய் வச்சு 2 நாளைக்கு சமாளிக்க முடியுமா? தேவைகள் தான் நிறைவேறும். ஏழைகளுடைய வாழ்க்கையில என்னைக்கும் மாற்றம் ஏற்படாது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஜகாத் பணத்தை இஹ்லாஸா பல பேருக்கு பிரிச்சு கொடுக்காம ஒரே நபர்களுக்கு கொடுக்கணும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு மொத்த அமௌண்டையும் மொத்த பணத்தையும் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு பயன்படும், ஒரு மாற்றம் ஏற்படும். அவங்க வீட்டுல குமர் இருக்கிறாங்க, குமரை கரையேற்றி கொடுக்கறதுக்கு ஒரு பணமாக அது யூஸ் ஆகும். வீடுகளை சரி செய்யறதுக்கு ஒரு யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏழைகளுடைய வாழ்க்கையில நடக்கும். இஹ்லாஸா ஜகாத்துடைய பணத்தை யாராவது ஒருத்தர் கொடுக்கறதுனால.